ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ ஒரு வழியாக எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. கம்ப்யூட்டர் மட்டும்தான் பாக்கி, பயாலஜி மட்டும்தான் பாக்கி. இப்போது எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன். இந்த கன்ஃபியூஷன் தான், கட் ஆஃப் இன்க்ரீஸா டிக்ரீஸா, போன வருஷம் கிடச்ச கல்லூரி இந்த கட் ஆஃப் கிடச்சிருக்கு, அந்த கட் ஆஃப் வந்தால் அது கிடைக்குமா, இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ். என்னன்னே தெரியாமல் கன்ஃபியூஷன்ஸ். கட் ஆஃப் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்னு தெரியாமே கன்ஃபியூஷன். அதாவது அப்படின்னா என்ன தெரியாது அவனுக்கு, அதிலே ஒரு கன்ஃபியூஷன்ஸ். ஸோ அப்படிங்கிறதோட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டிஎன்இஏ 2026 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026. இது வந்து என்னென்னா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு கவுன்சிலிங், கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இப்போ எல்லோரும் எங்கே போயிட்டுருக்கோம்? கல்லூரிக்கு போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா கல்லூரி நல்லா இருக்கான்னு பார்க்க போல, ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ண போயிட்டுருக்கோம். என்ன காரணம்? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கஷ்டமாக வந்தது. ஸோ மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி. மக்கள் 75% ஈஸின்னு தான் சொல்கிறாங்க. சரி வேண்டாமே, உங்கள் ஆறுதலுக்கு சொல்கிறேன், ஒரு 65% வச்சுக்கோ. ஆனால் பாதி பேர், அதாவது பாதி பேர்னா கால்வாசி பேர், உங்கள் பாஷையில் சொல்லணும்னா 35-30% வந்து கஷ்டம் மாடரேட்டுங்கிறாங்க. இதை வச்சு என்ன தோராயமாக ப்ரெடிக்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. செய்யணும் கம்பல்சரி வரைக்கும் ஈஸியாக தான் கேட்டிருக்கேன். இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இப்போ இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு சொல்ல முடியாது, யாருனாலையும் சொல்ல முடியாது. எப்போ சொல்ல முடியும்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா. கிடையாது. ரிசல்ட் வந்தாலும் எவ்வளோ பேர் சென்டம்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு ஒரு தோராயமாக ப்ரெடிக்ட் பண்ணலாம் தவிர இந்த மாதிரி அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியாது. போன வருஷம் ஒரு கல்லூரி ஒரு கட் ஆஃப் கிடச்சிருக்கு, இப்போ 188க்கு ஒரு கல்லூரி கிடச்சிருக்குன்னா அதே 188க்கு இந்த வருஷம் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷனுக்கு தான் அந்த கட் ஆஃப் இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு இப்போ பார்க்குறாங்க. புரிஞ்சுதா எது கட் ஆஃப் இன்க்ரீஸ் டிக்ரீஸான்னு பார்க்குறாங்கன்னு? அப்போது என்ன இப்போ மக்களுக்கு தெரியணும்னா இன்க்ரீஸாக டிக்ரீஸா. ஏன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம் ரொம்ப கேவலமாக எழுதிட்டேன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணல, மேக்ஸ் நல்லா பண்ணல, இது ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நல்லா பண்ணல, என் கட் ஆஃப் 140 கூட வராது, கண்டிப்பாக நல்ல கல்லூரி கிடையாது. இதை வந்து கல்லூரிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கல்லூரிகள் 5 lakhsலேருந்து 25 lakhs வரைக்கும் உங்கள்கிட்ட டொனேஷன் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, கொடுக்கறதுக்கு ரெடியாகவும் இருக்காங்க மக்கள் பின்னாடி. இன்னொருத்தன் போய் சேர்ந்துருவான் பக்கத்து வீட்டில், அவன் கண்டிப்பாக வந்து நான் சேர்ந்துட்டேங்கிற விஷயத்தை அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான், அவன் பேனிக் ஆகி போய் சேர்ந்துருவான். ஏன்னா இப்போ சிபிஎஸ்சி மாணவர்களுக்கும் ஃபிசிக்ஸ் வந்து டஃப் தான். மேக்ஸு கெமிஸ்ட்ரி ஓகே நல்லா தான் வந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்குமே கட் ஆஃப் ரொம்ப அடிவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டேட் போர்டை கம்பேர் பண்ணும்போது சிபிஎஸ்சி கட் ஆஃப் ஒரு 10லேருந்து ஒரு 15 கட் ஆஃப் கீழே தான் வரும். அப்படிங்கும்போது ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் கஷ்டங்கும்போது அவங்க இன்னும் பேனிக்கில் இருக்காங்க. அதை பல கல்லூரிகள் பயன்படுத்திக்குது. இப்போது நீங்கள் போய் சேர்றது தப்புன்னு சொல்லலை, நீங்கள் சேராது உங்கள் இஷ்டம். இப்போ என்ன மேட்டர்னு சொல்லி புரிய வைக்கிறேன். என்னென்னா இங்கே டிஎன்இஏ 2026 கவுன்சிலிங் நடத்துகிறாங்கல்ல, அவங்க கிட்டத்தட்ட 2.5 லட்சம் சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் ஒதுக்கியிருப்பாங்க. கவர்மெண்ட்டு ஒதுக்கியிருக்கும், அதாவது கல்லூரி வந்து ஒதுக்கியிருக்கும், சரிங்களா, கவர்மெண்ட்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. இப்போ கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது 35%, 65% வந்து கவர்மெண்ட் கோட்டா. இதில் 65% வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா தான், 35% தான் என்ன கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபில் பண்ணுறதுக்கு தான் உங்களை பார்த்துட்ருக்காங்க. அதில் இஷ்டத்துக்கு ஃபீஸ் வாங்கிக்கலாம், அவங்க சொல்கிறதா ஃபீஸு, அவங்க சொல்கிறதா டொனேஷனு. ஸோ இதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது வந்து லிமிட்டேஷனே கிடையாது. இப்போ என்னென்னா இதில் போய் நம்ம சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து என்ன சார் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, சீட்டு கிடைக்காதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க, போன வருஷம் படித்தவங்களாம் சொல்கிறாங்க. இப்போது என்ன மேட்டர்னா ரிசல்ட்டே இன்னும் வரல. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நம்ம ஏன் புக் பண்ணுறோன்னா நம்ம கட் ஆஃப் எடுக்க மாட்டோம், நம்ம வந்து பெரிய கல்லூரி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போய் உழுகும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன். ஏன்னா உனக்கு எக்ஸாம் ரிசல்ட் வரட்டும், வந்தாலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது கட் ஆஃப் இன்க்ரீஸாக டிக்ரீஸாக. எப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா டிஎன்இஏக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பார்த்து அதுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து டிஎன்இயில் அப்ளை பண்ணியிருப்பாங்களா, கட் ஆஃப் அடிப்படையில் ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டு, அந்த ரேங்க் ஓவரால் ரேங்க் நீ எவ்வளோ, உன் கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ, உன் கம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். பிசி, எம்பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டி இதுக்கெல்லாம் ரிசர்வேஷன் ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் என்னங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த கம்யூனிட்டி அடிப்படையில் சீட்டு பிரியும். இந்த இடத்துலலாம் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முக்கியமாக எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு வாய்ப்புகள் அதிகம். முக்கியமாக எஸ்சி, எஸ்டிக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் 150 கீழே இருந்தால் கூட உங்களுக்கு சீட்டு, நல்ல சீட்டு கிடைக்கிறதுக்கு டாப் காலேஜில் வாய்ப்புகள் இருக்குது. எம்பிசி மாணவர்கள் கோர்ஸில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ், சிஎஸ்சி தான் வேணும், ஐடி தான் வேணும், ஏடிஎஸ் தான் வேணும்ட்டு இல்லாமல் நான் என்ன கோர்ஸ்னாலும் சர்க்யூட் பிரான்ச்னாலும் படிச்சுக்கிறேன், ஓரளவுக்கு
நான் மெக்கானிக்கல்னாலும் ஓகே, நல்ல கல்லூரியில் படிச்சுக்கிறேன். சர்க்யூட் பிரான்ச்னாலும் நான் ட்ரிபிள்இனாலும் பரவாயில்ல, நல்ல கல்லூரியில் படிச்சுக்கிறேன்னா ஓகே. ஓகேவா? அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்ல கல்லூரி கிடைக்கும். பிசி, ஓசி, பிசிஎம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. பிசி, ஓசி மாணவர்கள் தான் 150 கீழே வரும்போது டாப் 10 கல்லூரியில் தான் நான் படிப்பேன். சென்னையில் படிப்பேன், கோயம்புத்தூரில் படிப்பேன், ஒரு டாப் 20 கல்லூரி, டாப் ப்ரைவேட் பெரிய யூனிவர்சிட்டி, பெரிய கல்லூரி, அதில் தான் போய் படிப்பேன், பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் தான் போய் படிப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சு, பணம் இருந்தால் போய் சேர்ந்துக்கு, அவ்வளோதான். ஓகேவா? பணம் இல்லைன்னா கம்முன்னு கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்கள். மே 5ஆம் தேதிக்கு மேலே போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்ம சேனலில் வரும். எல்லாமே கைட் பண்ணுவேன். இனிமேல் நான் உங்கள் கூட இருப்பேன். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இதுதான் ப்ராப்ளம். இது மைண்டு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போ மேக்ஸ் ஈஸியாக கஷ்டமா? ஈஸி தான். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஈஸி தான். நம்ம நல்லா பண்ணலையா? தமிழ்நாட்டில் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? ரிசல்ட் வந்தாலும் தெரியும். ரிசல்ட் வந்தாலும் டிஎன்இஏல அந்த ரேங்க் லிஸ்ட் வந்தாலும் தெரியும். கரெக்டாக? ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்தாலும் தெரியும் போன வருஷம் என்ன நடந்தது, இந்த வருஷம் என்ன நடக்க போகுது, எப்படி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும். அப்படி வச்சு தான் தோராயமாக சொல்ல முடியும் என்னன்ட்டு. போன வருஷம் இந்த கட் ஆஃப்க்கு இந்த கல்லூரி கிடச்சிருக்கு, இந்த வருஷம் அதே கட் ஆஃப் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியும். இல்லை இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு தெரியும். கொஸ்டின் பேப்பரை வச்சு எந்த முடிவும் எடுக்க முடியாது. இப்போது நீங்கள் நல்லா எழுதலைனாலும் நல்லா எழுதியிருக்க இருப்பாள்ல, நான் உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்லலை. ஓகேவா? இப்போது கஷ்டம்னா எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். ஆனால் ஒரு 20% மாணவர்கள் இருக்கான் பாரு, அவன் நல்லா தான் எழுதியிருப்பான். படிக்கிறவன் படிச்சிருவாள்ல. படிக்க முடியாதவங்களாம் நான் சொல்லலை. ஓவரால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே படிக்காமல் போயிருப்போம். நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஷின், இம்பார்ட்டன்ட் ஏரியா, இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், ஸோ சில லெசன்ஸை சிலதை விட்டுட்டு போயிருப்போம். அதனால மேபி லேக் அடிச்சிருக்கலாம். எல்லா புக்கே படிக்கிறவன் இருக்கான் பாரு, அவன் 20% பையன் இருக்கான், அவன் மார்க் எடுத்திருப்பான். புரியுதா? அதனால வந்து உனக்கு சீட் கிடைக்காம போயிருதான்ட்டு இல்லை, அது 20% ஒன்றுமே கிடையாது. புரியுதா? ஸோ அதனால் கட் ஆஃப் இன்க்ரீஸாக டிக்ரீஸாங்கிறது இங்கே கிடையாது. இனிமேல் கிடையாதுன்னு சொல்ல, கிடையாதுன்னா இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சட்டுன்னு மேக்ஸ் ஈஸியாக கேட்டான் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸு அப்படின்னு முடிவு பண்ணிட முடியாது. அதே மாதிரி பிசிக்ஸ் கஷ்டமாக கேட்டான், கெமிஸ்ட்ரி கஷ்டமாக கேட்டான், அதனால் கட் ஆஃப் டிக்ரீஸுன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் பேனிக் ஆகிக்க வேண்டாம். வெயிட் ஃபார் கவுன்சிலிங். எல்லா வருஷமும் நான் இதுதான் சொல்லுவேன், வெயிட் ஃபார் கவுன்சிலிங். இப்போ உனக்கு புரியாது. ஸோ கம்யூனிட்டி அடிப்படையில் சீட்டு பிரியும் பொழுது உனக்கு சீட்டு அலோகேஷன் கனக்கச்சிதமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது காரணம் என்னவென்றால், உன்னோட மார்க்கு கட் ஆஃப் என்ன வேணாலும் இருக்கட்டும். இங்கே நிறைய கல்லூரிகள் இருக்குது, 450 கல்லூரிகள் இருக்குது. இந்த 450 காலேஜில் 2 லட்சம் சீட் இருக்குது. இதில் மேனேஜ்மெண்ட் கோட்டா பிரிஞ்சால் கூட அந்தளவுக்கு சீட் இருக்குது. சரியா? ஸோ அதனால் தயவு செய்து கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கள். சார் இதெல்லாம் நல்ல கல்லூரியா, 450 காலேஜ் நல்ல கல்லூரினா ஒரு டவுட் வரும். அதில் நான் அடித்து சொல்லுவேன், ஒரு 150க்கு மேலே வந்து கல்லூரிகள், பக்காவான கல்லூரிகள், நல்ல கல்லூரிகள், நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குற கல்லூரிகள் இருக்குங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு அந்த பிராண்டான காலேஜ் மட்டும்தான் தெரியுது, பிராண்டான கல்லூரி மட்டும்தான் தெரியுது. அங்கே தான் போய் டொனேஷன் கட்டி சேர்றோம். பணம் இருந்தால் போய்க்கோ, நான் தடுக்கலை. அது உங்கள் இஷ்டம். நீங்கள் 180 எடுப்பீங்களோ, 170 எடுப்பீங்களோ, 160 எடுப்பீங்களோ, பணம் இருந்தால் நீங்கள் போய் சேர்ந்துக்கோங்க. உங்கள் ஐடியாலஜி வேறு மாதிரி இருந்தால் சேர்ந்துக்கோங்க. ஆனால் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, வெயிட் பண்ணுங்கள். சார் சீட்டு முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க சார், பக்கத்து வீட்டிலலாம் போய் சேர்ந்துட்டாங்க, சீட்டு முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க சார், கல்லூரியில் கூட சொன்னாங்க சார், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டொனேஷன் வேறு, இப்போ டொனேஷன் வேறு, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கிடைக்காது, ஏடிஎஸ் கிடைக்காது, இதெல்லாம் எதுவுமே கிடைக்காது சார், ஏதோ மெக்கானிக்கல் தான் தருவாங்கிறாங்க, சீட்டே இல்லைங்கிறாங்க, அப்போ கிடைக்காதுங்கிறாங்க, இப்போவே போய் சேரட்டா, நிறைய டவுட். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பணம் இருக்குது உங்கள்கிட்ட, ஒரு பல லட்சங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கட் ஆஃப் ரொம்ப லோவாக வரும். அதாவது ஒரு 175 கீழே வரும்னா தாராளமாக சேர்ந்துக்கலாம். யார் போய் சேரலான்னா நான் சொல்லிட்டா, பிசி, ஓசி, எம்பிசி, பிசிஎம் மாணவர்கள் ஒரு 175 கீழே இருந்து, ஒரு 175 கீழே இருந்து, நல்லா கேட்டுக்கோ, கீழே இருந்து நான் வந்து பிஹெச்சியில் தான் படிப்பேன், நான் வந்து குமரகுருவில் தான் படிப்பேன், நான் வந்து கிருஷ்ணா காலேஜில் தான் படிப்பேன், நான் வந்து ஈஸ்வர் காலேஜில் தான் படிப்பேன், ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் படிக்கணும்னு ஆசைப்பட்றப்பாரு, அதுவும் அந்த டாப் மோஸ்ட் 10 கல்லூரியில் படிக்கணும்னு படிக்கிறப்பார், கோயம்புத்தூரில், சென்னையில், எங்கேயோ அந்த கல்லூரியில் மட்டும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீ எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் பணம் கொடுத்து போய்க்கோ, அது உன் இஷ்டம். ஏன்னா கவுன்சிலிங் என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் கிடைக்கும் நல்ல கல்லூரி. ஓகேவா? கரெக்டான சாய்ஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதெல்லாம் என்னங்கிறது புரிய வைக்கிறேன். இப்போ என்ன மேட்டர்னா, நீ பேனிக் ஆக வேண்டாம்னு சொல்ல வரேன், பயப்படணுன்னு அவசியம் கிடையாது. புரியுதா? கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணு, உனக்கு நல்லதே நடக்கும். எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம். சிபிஎஸ்சி இருந்தாலும் சரி,
நீங்கள் ஐசிஐசியாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் நீங்கள் ஒருவேளை எம்பிசி, பிசி, பிசிஎம், ஓசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் இருந்தால் 175 கீழே இருந்தால் நீங்கள் அந்த டாப் மோஸ்ட் சொல்கிறீங்கல்ல, ஏன்னா 180க்குள்ளேயே க்ளோஸ் ஆகிடணும். ஓப்பனாக சொல்கிறேன், 180க்குள்ளேயே 180க்கு மேலே இருக்கும், 180 to 200க்குள்ளேயே அந்த டாப் மோஸ்ட் 10 கல்லூரின்னு சொல்கிறோம்ல, கோயம்புத்தூர் சென்னையில் ஜோனில் சொல்கிறோம்ல, அந்த குறிப்பிட்ட கல்லூரிகள் ஃபில் ஆகிடும். வேணால் மெக்கானிக்கல், ட்ரிபிள் போன்ற கோர்ஸ்கள் இருக்கலாம். இது எல்லா வருஷமும் நடக்கிறது தான். உங்களுக்கு சிஎஸ்சி தான் வேணும் பெரிய கல்லூரியில் அப்படின்னா நீங்கள் இப்போவே போய் புக் பண்ணிக்கலாம் தாராளமாக, பணம் இருந்தால். ஏன்னா எக்கானமி வைஸும் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் அந்த கல்லூரியில் தான் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இவ்வளோ செலவு பண்ணி இன்னும் நல்ல கல்லூரிகள் இருக்குது, அதே பிளேஸ்மெண்ட் கொடுக்குற கல்லூரிகளும் இருக்குது அடுத்த டயர்லலாம். ஸோ அந்த கல்லூரிலையும் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் இந்த டயர் 1, டயர் 2 இதெல்லாம் வந்து நம்மளாக எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தது தான். கல்லூரியெல்லாம் நல்ல கல்லூரியில் ஏகப்பட்ட கல்லூரிகள் இருக்குது. சும்மா ஒரு கல்லூரியை மையப்படுத்தி மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகே. ஸோ அதனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் நீங்கள் வந்து இருக்குதுன்னு எனக்கு தெரியும். பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பயம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பயம். நான் பயப்பட தேவையில்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்குது, கம்ப்யூட்டர் எக்ஸாம் படிங்க, பயாலஜி எக்ஸாம் படிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதை போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. வேணால் கல்லூரி போய் விசிட் பண்ணுங்கள், விசிட் பண்ணி என்னென்னு விசாரிங்க. ஒரு கல்லூரி போய் விசிட் பண்ணானா என்னெல்லாம் பார்க்கணுன்னு வேணால் சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அண்டு பையன்கிட்ட போய் விசாரிங்க, அங்கே இருக்க பையன்கிட்ட போய் விசாரிங்க, அப்போ தான் உண்மை தெரியும். சரிங்களா? நீங்கள் சும்மா ஸ்டாஃப் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிளேஸ்மெண்ட் இருக்குது, பேனர்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாம் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிட்டு வந்துடுவோம். பட் ஒரு 4-5 பேர் பிரித்து அங்கங்கே கேளுங்க. எங்கேயாவது கேட்டிங்கன்னா உண்மை வரும். உள்ளே என்ன நடக்குது, நல்லா படிக்க வைக்கிறாங்களா, நல்லா ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா, நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்களா, ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறாங்களா, பிளேஸ்மெண்ட் இருக்கா, நல்லா பார்த்துக்குவாங்களா பையனை, சாப்பாடு நல்லா இருக்கா, இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன்கிட்ட கேட்டால் தான் உண்மை தெரியும். புரிஞ்சுதா? ஸ்டாஃப் கிட்ட கேட்டாலோ அங்கே நிர்வாகங்கிட்ட கேட்டாலோ ஒன்றுமே நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எதுவுமே நம்ம முடிவு பண்ண முடியாது. நீங்கள் போய் யார்கிட்ட கேட்கணும், பையன்கிட்ட தான் கேட்கணும். இதுதான் உண்மை. எவ்வளோ பெரிய கல்லூரியில் வேணாலும் படி, ஏன் ஐஐடியில் கூட நீ படி, ஜேஇ எழுதி, எங்கே போனாலுமே அங்கே என்ன நடக்குது, உள்ளே நடக்குது பையனுக்கு தான் தெரியும். சரியா? ஸோ அதனால் ஒரு தோராயமாக ப்ரெடிக்ட் பண்ணி போக வேண்டாம். சரி, பணம் இருக்குது, 20 லட்சம் கட்ட போகிறேன், 30 லட்சம் கட்ட போகிறேன்னு கிளம்பிடாத, வெயிட் பண்ணு. சில கல்லூரிகள் இருக்காங்க, நீங்கள் வாங்க ஒரு 50,000 பே பண்ணுங்கள், 10,000 பே பண்ணுங்கள், 20,000 பே பண்ணுங்கள், கவுன்சிலிங்லேயே நாங்கள் வாங்கித்தரோம், எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் கவுன்சிலிங்லேயே வாங்கித்தரோம். அது எப்படி? நீ சிஎஸ்சி தான் வேணும்ப, கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒருவேளை சீட்டு முடிஞ்சுன்னா வேறு கோர்ஸ் போட்டு விடுவாங்க, ஐடி பாஸ்வேர்டு வாங்கிடுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் புரியல தானே உனக்கு? அதான் நான் சொல்கிறேன்ல, நீ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எல்லாமே புரியும். நான் சொல்லுவேன், நிறைய வீடியோஸ் வரும் உங்களுக்கு, அப்போ புரிய வரும் எல்லாமே. ஏன்னா இப்போ என்ன தெளிவுபடுத்துறதுக்கு ஆள் வேணுமில்ல, அதான் தெளிவுபடுத்துகிறேன். புரிஞ்சுதா? ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் இழந்துடாதீங்க தான் சொல்லுவேன். இன்னும் சில கல்லூரியில் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுட்டு அப்போ தரமாட்டாங்க. நீங்கள் கட்டின ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் கட்டியிருப்பீங்க, 50,000 பணம் கட்டியிருப்பீங்க, திருப்பி தரமாட்டாங்க, ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தயவு செய்து போய் இப்போவே போய் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் போய் விசாரிங்க, எவ்வளோ ஃபீஸு என்ன, நல்லா இருக்கா, எல்லாம் சுற்றி பாருங்கள், பசங்கிட்ட விசாரிங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், பண்ணாமல் இருக்கவே கூடாது. ஒரு 20-25 கல்லூரி போனால் தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். புரிஞ்சுதா? அதெல்லாம் நீங்கள் போங்க, ஒரு அவசரம் கிடையாது. புரியுதா? அவசரப்படுத்துவாங்க, பல இடத்துலேருந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது சொல்கிற கட் ஆஃப் இன்க்ரீஸாக டிக்ரீஸாக அப்படிங்கிறது யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நானே சொல்கிறேன், எவ்வளோனா இன்க்ரீஸ் தான் ஆகும், ஆனால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு என்னால் சொல்ல முடியல. இன்க்ரீஸுங்கிறதே கரெக்டாக என்னால் சொல்ல முடியல. ஸோ வேணால் 0.5 1 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். அதுவும் தோராயமாக தான் என்னால் சொல்ல முடியுது. கரெக்டாக சொல்லணுன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து டிஎன்இஏ ரேங்க் லிஸ்ட் வரணும். ரிசல்ட்டு நம்ம ரிசல்ட் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்து டிஎன்இஏ ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இதுக்கெல்லாம் அந்த ப்ராசஸ்க்கு நீ மெதுவாக வெயிட் பண்ணணும். ரொம்ப 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 ஸ்லோ ப்ராசஸ்ஸு. நீ வந்து மெதுவாக எல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணினா அருமையான காலேஜு. வெறும் கவர்மெண்ட் கோட்டாவில் சலுகையோடு படிக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா போனீங்கன்னா எந்த சலுகையும் இருக்காது. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருக்காது, 7.5 ரிசர்வேஷன் இருக்காது, எஸ்சி எஸ்சி எஸ்டி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்காது, அப்புறம் தமிழ் புதவன் திட்டம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அது எதுவுமே கிடைக்காது. புரியுதுங்களா? கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த சலுகையெல்லாம் வேண்டாம், நான் வந்து சேஃபர் ஜோனில் போய்க்கிறேன், நான் வந்து இந்த டாப் 10 கல்லூரியில் போய் சேர்ந்துக்கிறேன், எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவே போகுதுன்னா நீங்கள் ஓகே போய்க்கலாம். நானே ஹெல்ப் பண்ணுறேன், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஓகேவா? அது உங்களோட விருப்பம். ஆனால் என்னுடைய இது சொல்லிட்டேன், அது நீங்கள் வந்து கேட்குறதும் கேட்காத உங்கள் இஷ்டம். ஏன்னா
ஏன் நான் சொல்கிறேன்னா இது புரிதல் இல்லை, பேரண்ட்ஸ்க்கும் புரிதல் இல்லை, மாணவர்களுக்கும் புரிதல் இல்லை. புரியாதனால தான் நம்ம நிறைய பேர் போய் விழுகிறோம். ஸோ அதனால் தயவு செய்து வெயிட் ஃபார் கவுன்சிலிங். ரொம்ப பேனிக் ஆகிக்க வேண்டாம். எக்ஸாம் இப்போ தானே முடிஞ்சிருக்கு, ஸ்மூத்தாக மூவ் பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய வீடியோஸ் வரும், பாருங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் எதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. இதான் உண்மை நிலவரம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.